இலங்கையில் நாளுக்கு நாள் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணமே உள்ளன. அந்த வகையில் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குதல் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் செலவினங்கள் ரத்து செய்யப்படவுள்ளதுடன் ஓய்வூதியம் மட்டும் வழங்கப்படவுள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு 9,85,48,839 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் விஜயபால விசேடமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பணியாளர்கள் குறித்தும் இதன் போது விரிவாக தெரிவித்திருந்தார். මහින්ද රාජපක්ෂ මහත්මයාට සපයලා තිබුණා වෛද්‍ය කටයුතු 9 දෙනෙක්, රියදුරු 8ක්, ලිපිකරු 2ක්, යාන්ත්‍රික සේවත 5ක්, නාවික සේවල සහායක 1ක්, විශේෂ යාත්‍රා පුහුණු 46ක්, භෝජන වේදී 16ක්, විදුලි කාර්මික 26ක්, සිවිල් ඉංජිනේරු කාර්මික 4ක්, ඉංජිනේරු කාර්මික 7ක්, ගබඩා පාලක 2ක්, ශාරීරික සහායක උපදේශක 3ක්, වඩු කාර්මික 1ක්, සුණක පාලක තනතුරකුත් 111ක් සපයලා තිබා. මේ ආරක්ෂාවට අදාළ කාරණා නෙවෙයි. அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 111 பணியாளர்கள் வழங்கப்பட்டனர் எனவும் அவர்களில் 9 மருத்துவ ஊழியர்கள், 8 சாரதிகள், 2 எழுதுபவர்கள், 5 எந்திர பணியாளர்கள், 1 கடற்படை உதவியாளர், 46 சிறப்பு நடவடிக்கை பணியாளர்கள், 16 சமையல்காரர்கள், 26 மின்சார வல்லுநர்கள், 4 சிவில் பொறியியலாளர்கள், 4 தொழில்நுட்ப பொறியியலாளர்கள், 2 களஞ்சிய காவலர்கள், 3 உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளர்கள், 1 தச்சர், 1 நாய் பராமரிப்பாளர் ஆகியோர் அடங்குகின்றனர். கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு 60க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வழங்கப்பட்டனர். அவர்களில் 3 மருத்துவ உதவியாளர்கள், 1 பராமரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர், 6 சாரதிகள், 5 எழுதுபவர்கள், 8 பாதுகாப்பு அதிகாரிகள், 13 ஆதரவு பணியாளர்கள், 8 சமையல்காரர்கள், 3 தொழில்நுட்ப வல்லுநர்கள், 1 உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளர், 6 சிறப்பு நிபுணர்கள், 1 நாய் பராமரிப்பாளர் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். சலுகைகள் சட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கும் அவர்களது விதவைகளுக்கும் 2024ஆம் ஆண்டில் அரசாங்கம் 98.5 மில்லியன் ரூபாய் செலவழித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான ஹேமா பிரேமதாசவிற்கு 2.687 மில்லியன் ரூபாய், சந்திரிகா குமாரதுங்கவிற்கு 16.43 மில்லியன் ரூபாய், மஹிந்த ராஜபக்ஷவிற்கு 54.62 மில்லியன் ரூபாய், மைத்திரிபால ஸ்ரீசேனவிற்கு 15.77 மில்லியன் ரூபாய், கோட்டபாய ராஜபக்ஷவிற்கு 12.28 மில்லியன் ரூபாய், ரணில் விக்ரமசிங்கவிற்கு 3.49 மில்லியன் ரூபாவும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சில சலுகைகளான உத்தியோகபூர்வ இல்லங்களின் மின்சாரம், நீர் கட்டணம், கையடக்க தொலைபேசி கட்டணம் போன்றவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகளை இடைநிறுத்துவதற்கு ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகபூர்வ இல்லம், வாகன பராமரிப்பு, எரிபொருளுக்கான நிதி மட்டுமே வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டது. இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதிகளின் கொடுப்பனவுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் 1986ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க ஜனாதிபதியின் வரப்பிரசாத சட்டத்தின் அடிப்படையில் வாழ்நாள் முழுவதும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லம் அல்லது அதற்கு சமமான உதவித்தொகை, செயலாளருக்கான கொடுப்பனவு, உத்தியோகபூர்வ போக்குவரத்து அமைச்சரவை அமைச்சருக்குரிய சலுகைகள், முன்னாள் ஜனாதிபதிகளின் விதவை மனைவிகளுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியங்கள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. ஆனாலும் கூட நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் நாட்டின் நிதியில் பெருமளவு பயன்படுத்தப்படுவதனால் அதனை மாற்றியமைக்கும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. அதன் பின் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் வர்த்தமானி அறிவிப்பு ஜூலை 31ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குதல் சட்டம் மூலம் அரசியல் சட்டத்திற்கு முரணானது அல்ல என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தெரிவித்ததை அடுத்து ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குதல் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சலுகைகளை ரத்து செய்தல் சட்டமூலத்தின் 2வது வாசிப்பு விவாதம் மீதான வாக்கெடுப்பு பாராளுமன்றத்தில் கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் அளிக்கப்பட்டன. இதன்படி ஜனாதிபதியின் சலுகைகளை ரத்து செய்தல் சட்டம் மூலம்
மூலம் 150 மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது. சட்ட விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என இதில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தி வந்தனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்தல் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமையால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் தாம் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். அத்துடன் ஜனாதிபதியின் துணைகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டதால் முன்னாள் ஜனாதிபதியான ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசவிற்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியமும் நிறுத்தப்பட்டது. இந்த அரசியல் மாற்றம் இலங்கையின் அரசியலில் புதிய திருப்பு முனையாக அமைந்ததுடன் பேசு பொருளாகவும் மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. Jaga